திருவாரூர் சுபா சமையலில் வாழைப்பூல பச்சடிங்க. இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாழைப்பூல உள்ள மடலை நீக்கிட்டு பூவை எடுத்து வச்சுக்கணும். பாதி அளவு தான் எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வாழைப்பூ பச்சடி செய்கிறதுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை கட் பண்ணதுக்கப்புறம் மற்ற தேவையான பொருட்களோட பார்க்கலாம். வாழைப்பூவை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாழைப்பூ பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை ஜாரில் அரைக்கும் போது சொல்கிறேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சோன்னு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 உரித்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கும் போதே உப்பையும் சேர்த்துடலாம். கல் உப்பு 1/2 ஸ்பூன். அடுத்தது ஜாரில் அரைக்க வேண்டிய பொருளை பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதை சேர்த்து நல்லா ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு பச்சை மிளகாவும் ஜீரகத்தையும் சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வாழைப்பூ சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச வாழைப்பூ. வதங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி. வாழைப்பூ ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதங்கணுங்க. கசப்பெல்லாம் நீங்கிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் வாழைப்பூல கிச்சடி ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சடிக்கு தேவையான மசாலாவை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூ நல்லா வதங்கின ஸ்டேஜில் அரைச்சி வச்ச அரைப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணுங்க. அடுத்தது கடைசியாக தான் தயிர் சேர்க்கணும். வாழைப்பூக்கு தேவையான தயிரை சேர்த்துடலாம். இந்த வாழைப்பூ பச்சடி ஒரு 5 நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அடுப்பில் ஏற்றி இறக்குறது ஒரு 5 நிமிஷமே போதும். அடுத்தது தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா கலந்து விட்டலாம். கசப்புன்னு பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பூவை இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க. வாழைப்பூ பச்சடியை பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். வத்த குழம்பு சாதம், சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி
வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த வாழைப்பூ பச்சடி திருவாரூர் சுபா சமையலோட ஐடியாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.